நடிகை ஜோதிகா அவர்கள் இப்போ வந்து பார்த்தோன்னா பாலிவுட்டில் நடிக்க போகிறதுனால மும்பையில் போய் செட்டில் ஆகியிருக்காங்க. நடிகர் சூர்யா அவர்களும் வந்து நடிக்க போகிறாரு அப்படின்ற செய்திகள் மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் வரலாச்சு. இந்த சூழ்நிலையில் இப்போ என்ன இருக்குது அப்படின்னா, நடிகை ஜோதிகா அவர்கள் சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அதுதான் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு வந்து ஹீரோ பின்னாடியே வந்து லவ் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறது, அதற்கப்புறமாக வந்து பார்த்திங்கன்னா அவருக்காக நிறைய விஷயங்களை பண்ணுறது, ப்ரப்போஸ் பண்ணுறது அப்படின்ற கதையெல்லாம் இப்போ பிடிக்க மாட்டேங்குது. நிறைய ஹீரோயின் வந்து ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா காதல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகவே படத்தில் மையமாக வச்சு ஓடிட்டுருக்காங்க. எனக்கு வந்து அதில் விருப்பம் இல்லை. எனக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து வித்தியாசமான படங்களில் கதைகளை தேர்ந்தெடுத்து நடிக்கணும் அப்படின்னு தான் தோணுது. நிறைய பெண்கள் அப்படி தான் நடிக்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தான் கேட்டிருக்காங்க கேள்வி. அப்போ தான் சொல்லியிருக்கிறாங்க ஜோதிகா, லவ் டூயட் அப்படின்னு, எனக்கு ஹீரோ பின்னாடி சுற்றுறதெல்லாம் பிடிக்கல, வித்தியாசமான கதைகள் நடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களாம். சமீபத்தில் இவங்க ஒரு வெப் சீரிஸில் நடித்து முடிச்சிருக்காங்க. அது மிகப்பெரிய அளவில் எல்லோருமே ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா வரவேற்பை பெறக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அதனுடைய அந்த டீசர் வெளியானதுமே ரொம்ப எல்லோருக்குமே வந்து ஆவல் அதிகமாகி இருக்கா. இது என்னது அப்படின்னா, டபா கார்டல் அப்படின்ற ஒரு படம் தான். இதில் 5 பெண்களில் ஒரு பெண்ணாக நடிச்சிருக்கிறாங்க. தன்னுடைய குடும்ப சூழ்நிலைக்காக எப்படி வந்து கஞ்சாவை கடத்திட்டு அதுலேருந்து எப்படியெல்லாம் அவங்க வந்து தொழில் பண்ணுறாங்க, சில விஷயங்கள் வரும்பொழுது அவங்களுக்குன்னு சில வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் வரும்போது எப்படி அதுலேருந்து வெளியில் வராங்க, குடும்பத்தை எப்படி சேவ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான கதையை அடிப்படையாக கொண்டு இருந்திருக்கு. அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்குது. சமீபத்தில் ஜோதிகா அவர்கள் இப்படி லவ் டூயட் இதெல்லாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருக்கிறது மிகப்பெரிய அளவில் எல்லோருடையுமே வந்து பார்த்திங்கன்னா அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கா. ஏன்னா இவங்க வந்து நான் 20 வயதுக்கு மேல் நடிக்க ஆரம்பித்து இப்போ எனக்கு 40 வயதுக்கு மேலே ஆகுது. அப்படி இருந்தாலும் எனக்கு வந்து பிடிக்கக்கூடிய கதைகளில், எனக்கு வந்து தோணக்கூடிய கதைகளில் தான் நான் நடிப்பேன் அப்படின்ற மாதிரி கூட இவங்க சொல்லியிருக்கிறாங்களாம். அதனால் என்னடா அது ஜோதிகா அவர்கள் இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு ரொம்பவே ரசிகர்கள் ஷாக் ஆகியிருக்காங்களாம். நிறைய பேருக்கு லவ் ஸ்டோரி இருக்கக்கூடிய படம், ரொம்பவே உருகி உருகி காதலித்த படம், அதுதான் வெற்றியை தேடி கொடுத்துருக்கு. ரசிகர்கள் ரொம்பவே அதை வந்து வரவேற்கவும் செய்வாங்க. இந்த சூழ்நிலையில் இவங்க இப்படி சொல்லியிருக்கிறது மிகப்பெரிய அளவில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.